ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸில் தான் நம்ம இந்த ஸ்டிச் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இதை வச்சு நம்ம ஸ்டெம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இது இந்த வீடியோவில் ஸ்டெம் ஸ்டிச்சும் ஸ்ப்ளிட் ஸ்டிச்சும் பார்க்க போகிறேன். கொஞ்சம் கேப் முன்னாடி போயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம எடுத்துக்கணும். கீழேருந்து ரிப்பனை மேலே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஃபஸ்ட்டு கீழேருந்து ரிப்பனை மேலே எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எப்போதும் நம்ம நார்மலாக போடுற ஸ்டிச்சை நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு மிடில் சைடில் இருந்து நம்ம த்ரெட்டை இப்போ ரிப்பன் எடுக்கிறோம் பாருங்கள். ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சோட சைடில் பாதியிலேருந்து நீங்கள் ரிப்பனை கீழேருந்து மேலே எடுத்து அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2 மிஸ் ஆகிருச்சு, ஆனால் இதே சேம் மெத்தடு தான். இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்டிச்சோட அவுட் சைடில் பாதியில் அந்த ஸ்டிச்சு போட்டிருக்கோம்ல அதுக்கு மிடிலேருந்து வெளிப்பக்கமாக நீங்கள் திருப்பி நீடியில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சோட லென்த் எவ்வளோ இருக்கோ அதே சேம் லென்த்தில் மெயின்டைன் பண்ணிவிட்டு போட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம இப்போ அதே அளவில் போட்டு பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சு போட்டதுக்கு அப்புறமா ஸ்டெம் ஸ்டிச்சுங்கிறது நம்ம தண்டுக்கெலாம் போடும் பாருங்கள், அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு வெளியில் மிடில்லேருந்து நான் நீடியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த ரிப்பன் ரைட் சைடு எப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முதல்ல போட்ட ஸ்டிச்சுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே சேம் டிஸ்டன்ஸில் நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு ஸ்டிச் போடுறோம், அந்த ஸ்டிச்சுக்கு மிடில் வெளியிலேருந்து திருப்பி நீடியில் பஞ்ச் பண்ணி நம்ம வெளியில் நீடியில் சைட்லேருந்து எடுத்து ஸ்ட்ரைட் லைனுக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். நீங்கள் இதுக்கு புரியலைன்னா ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டு ஸ்டிச்சு. ஸ்ப்ளிட்டுங்கிறது ஒரு ஸ்டிச்சை நம்ம ரெண்டாக பிரிக்கிறது தான் ஸ்ப்ளிட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கு நான் வேறு கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிப்பனை கீழேருந்து மேலே எடுத்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதாவது எப்போதும் போடுவோம் பார்த்திங்களா, ரன்னிங் ஸ்டிச் மாதிரி. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் அந்த டிஸ்டன்ஸை விட்டுட்டு நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டிச் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இதுதான் ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஸ்டிச்சு. இப்போது இந்த ஸ்டிச்சிலேருந்து நம்ம ரிப்பன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரிப்பனோட சென்டர்லேருந்து அந்த ஒரு ஸ்டிச்சை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாக அந்த போட்ட ரிப்பனுக்கு மேலேயே பாதியில் நீங்கள் ரிப்பனை கீழேருந்து மேலே எடுத்து அதே அளவுக்கு முதல்ல எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்களோ அதே அளவுக்கு இந்த ரிப்பனையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இதுதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச்சு. இதை வச்சு நம்ம ஃப்ளவர்லாம் மேக் பண்ணலாம். என்னென்ன டிசைனோ அது நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சுருண்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரிப்பனை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். அந்த ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து அடியிலேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு அடுத்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. எடுத்த ஸ்டிச் மேலே பஞ்ச் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு மேலே தான் பண்ணணும். இப்போ எடுத்ததுக்கு மேலேருந்து பண்ணும்போது அடுத்த ஸ்டிச்சு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கீழே தான் நம்ம நீடியில் பஞ்ச் பண்ணணும். பாருங்கள், ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அந்த ஸ்டிச்சுக்கு இடையில இருந்து தான் நம்ம நீடியில் எடுக்கணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையிலேருந்து நம்ம நீடியில் எடுக்கணும். இப்போ இப்படி குத்தக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்படி பண்ணிடாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா நம்ம ரன்னிங் ஸ்டிச் அதாவது ரிப்பன் ஸ்டிச் மாதிரி வந்துடும். அதனால் நான் இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணதுனால கீழே கொடுத்து பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சு போட்டோமா அந்த ஸ்டிச்சுக்கு சென்டர்லேருந்து தான் நீங்கள் பண்ணணும். அதை கவனிச்சுக்கோங்க. புரியலைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க கேளுங்க, நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஈஸிங்கிறதுனால நான் ஒரு லைன்லேயே போட்டு காமிச்சிருக்கேன். ஸ்டெம் ஸ்டிச்சையும் வச்சு ஒரு சின்ன பூ மோட்டிவ் காட்டுறேன். அது தெரியுதான்னு பாருங்கள். வீடியோ சரியாக கவர் ஆகலை. அந்த ஃப்ரேமில் உள்ள கிளாத்தில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க, நான் திருப்பி ஒரு வீடியோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் மோட்டிவ் மட்டும் வச்சு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதுக்கு ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்றேன். அதாவது எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு நார்மல் ஸ்டிச், ரிப்பன் எம்ப்ராய்டிங்கோட நார்மல் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சோட சென்டரில் ரிப்பனோட சென்டரில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணி மேலே நீடியில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் என்ன மெத்தடில் போட்டிங்களோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் போட்டிங்களோ அதே டிஸ்டன்ஸில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சையும் போடுவோம். ஆனால் என்ன ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சோட பாதியிலேருந்து போடணும், அதுதான் வித்தியாசம், பார்த்துக்கோங்க. ஒரு லீஃப் ஒரு ரிப்பன் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு சென்டர்லேருந்து தான் அடுத்த ஸ்டிச் எடுக்கணும். இப்போ கீழேருந்து நான் நீடியில் சென்டர்லேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டு நம்ம அந்த ரிப்பன் மேலே வரும்ல, அது மேலேயே பஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த ரிப்பனை நார்மல் ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற நீடியில் தான் நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் கொடுக்கணும். பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ரிப்பனுக்கு சென்டர்லேருந்து எடுங்க. இதுதான் ஸ்ப்ளிட் ஸ்டிச்சு. நான் சின்ன பெட்டலாக போட்டதுனால உங்களுக்கு 3 ஸ்டிச்சு தான் வந்திருக்குது. நீங்கள் பெரிய பெட்டலாக போட்டு இப்போ ஃபஸ்ட் லேயர் இது போட்டோமா, நெக்ஸ்ட்டும் அடுத்த லேயர் வந்து நீங்கள் நீடியில் உள்ளே இறக்கிட்டு அடுத்த லேயரு இதே மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃப்ளவர் போட்டு சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லை பேர்ல் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. இப்போ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்ப்ளிட் ஸ்டிச்சை வச்சு ஒரு லேயர் மட்டும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 4-5 லேயர் வர மாதிரி போட்டிங்கன்னா அதுவே ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக வந்துடும். ரோஸ் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். அடுத்து ஸ்டெம் ஸ்டிச்சு வந்து நான் கீழே தண்டு பக்கத்தில் போடுறேன். அதாவது இந்த ஃப்ரேமில் வந்து அது கரெக்டாக கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். கீழே வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், கீழேருந்து நீடியில் எடுத்து ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. அந்த ஸ்டிச்சோட வெளிப்பக்கத்தில் பாதியிலேருந்து இன்னொரு ஸ்டிச்சு கொடுக்கணும். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஜூன் 1 பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ப்ரூச்சஸ் போடுறேன். என்னென்ன கிளாஸு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போடுறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க அந்த ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கடைசி நான் அதை முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ இந்த இமேஜ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.